பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஆலோசனைக்காக தந்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி ஜெபத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை கட்டளையிட வேண்டும். அவர் நமக்காக ஒரு காரியத்தை கட்டளையிடும் பொழுது அது அவர் சொல்லும்போது ஆகும் என்று ஒரு வார்த்தை நமக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லணும், அவர் கட்டளையிடணும். அப்படி கட்டளையிடுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் எலியாவுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை 3, 4, 5, 6 ஆகிய 7 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவ்விடத்தை விட்டு நீ போகணும், கீழ்த்திசையை நோக்கி போகணும், யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு ஆண்டவர் சொல்கிறார். இந்த கேரித்தாற்று ஆறு என்பது மேப்பில் பார்க்கும்போது என்னவாக இருக்கிறதுனா, யோர்தான் நதிக்கு அதாவது கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான திஸ்பை என்கிறதான ஊரிலிருந்து அவன் புறப்பட்டு யோர்தான் நதியை கடந்து போய் சமாரியா தேசத்தில் இருக்கக்கூடிய ஆகாப் ராஜாவுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை அவன் சொல்லிவிட்டு திரும்பவுமாக அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வார்த்தை இல்லாமல் பனியும் மழையும் பெய்யாது, தேசத்திலே பஞ்சம் உண்டாக போகிறது, நீ போய் கேரித்தாற்றண்டையிலே நீ ஒளித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். இந்த கேரித்தாற்றுக்கு செரித் என்கிற வார்த்தையும் இருக்கிறது, கேரித் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. இது யோர்தான் நதியினுடைய ஒரு கிளை நதி, ஒரு பிரான்ச். அது அங்கே போய் நீ உன்னை ஒளித்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பஞ்சம் வரப்போகிறது. இந்த பஞ்சத்திலே தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பயங்கரமாக ஒரு திணறடிக்கப்பட போகிறார்கள். அந்த பஞ்சத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள் என்று தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்திலே நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அப்போ அரிசி பஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி பஞ்சம் வந்த காலங்களில் நிறைய வீடுகளில் அரிசி வாங்க முடியாது. அன்றைக்கி ₹1.80 அவ்வளோதான் 1 கிலோ அரிசி. ஆனால் அந்த ₹1.80 வருமானம் கிடையாது. அந்த ₹1.80 கொடுத்து வீடுகளில் அரிசி வாங்க முடியாமல் அவங்க அன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி இது மாதிரிலாம் அந்த நாட்களில் சீப்பாக இருந்தது. அது நிறைய இடங்களில் வச்சு அந்த ஆகாரத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சீப்பானதான்னு சொன்னதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அதை கார்ப்பரேட் கம்பெனிகள் எடுத்து அதை ரொம்ப உயர்வாக காண்பித்து இன்றைக்கி ஆளாளுக்கு இன்றைக்கி மில்லட் சாப்பிட்றோன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஏண்டா இதெல்லாம் வீட்டில் வைக்கிறாங்கன்னு நாங்கள் வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. அப்போது அப்படிப்பட்டதான ஒரு பஞ்ச காலம் வந்தது. ஆகாரங்கள் கிடைக்காத காலங்கள் வந்தது. ஆண்டவர் அவனை சொல்கிறாரு, நீ போய் கேரித்தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. ஏன் ஒளித்து கொண்டிருக்கணும்னா, தீர்க்க தரிசனம் சொன்னது நீ. இப்போ தேசத்தில் பஞ்சம் வரும்பொழுது ராஜாவுக்கு உன் மேலே பயங்கர கோபம் வரும். அப்படி கோபம் வரும்பொழுது உனக்கு ஒரு மறைவிடம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் தான் சொன்னார், இந்த தீர்க்க தரிசனத்தை போய் சொல்லுனார். அவருடைய வார்த்தையை சொன்னதுனாலேயே பகை உண்டாகிறது. இப்போ அவன் ஜீவன் தப்ப ஓடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன் கர்த்தரே அவனை மறைக்கக்கூடாதா என்றால் ஆண்டவர் அவனுக்கும் ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் கற்பிக்கிறார். எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்குது, ஒன்றுமே கிடைக்காது, வெளியில் எங்கேயுமே ஒன்றும் கிடைக்காது. இப்போது ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொண்டிருந்தால், எங்கேயாவது ஒரு மார்க்கெட்டில் ஒளிஞ்சிருந்தாலும் ஏதாவது பொருள் வாங்கலாம். ஒரு ஜனங்கள் குடியிருக்கிற பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்தாலாவது ஏதோ ஒரு ஒரு இரவு நேரங்களில் ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் சோதனைகள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் அவனுக்கு வாழ்க்கையில் வந்திருக்குது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாய் அவனுக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது. அவனுடைய அத்தியாவசிய தேவைக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் தன்னை மறைத்து கொண்டு அவன் இருக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் அவன் இருக்கணும். ஒரு பேச்சு துணைக்கு கூட அங்கே ஆள் இருக்காது.
நாள் முழுக்க அங்கே இருக்கணும், மாதக்கணக்காக அங்கே இருக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. முதல்ல அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிறானா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்கிறதுக்கு அவனுக்கும் சோதனை. எப்போவுமே அதாவது விசுவாச பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் சோதனை இருக்கும். அதே மாதிரி தேவ ஊழியக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களாங்கிறதுக்கு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் சோதனைகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் எலியா அதற்கு கீழ்ப்படிந்து போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிருந்தான். அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அவர் கட்டளையிடும் போது என்ன நடக்கும் என்ன நிற்கும் அது தெரியாது. ஆனால் அவர் கட்டளையிடணும், அவர் சொல்லணும். இன்றைக்கு உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை கட்டளையிடுவார். அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிற்கும் அல்லது வாய்க்கும் என்று சொல்லி, அதுதான் இன்றைக்கி வசனத்தினுடைய தியானம். இப்போது காகங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். காக்கா உனக்கு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை டெய்லி போடுன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும்? வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம். நமக்கு எல்லாம் நல்லா அறிஞ்சிருக்கிறபடி காக்கா நம்மக்கிட்ட கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போய் தான் பழக்கம். அது யாருக்கும் எதையும் கொடுக்கறது கிடையாது. அந்த காக்கா கூட்டத்துக்கு வேணால் அது ஷேர் பண்ணிக்குமே தவிர மனிதர்களிடத்திலிருந்து பிடுங்கி அதை தன்னுடைய இனத்துக்கு அது கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காகத்திலேருந்து ஒரே காகம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேறு வேறு காகங்களுக்கு அவர் சொன்னார், காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னார். ஒரு காக்காய்க்கு நான் கட்டளையிடுவேன்னு சொல்லலை, காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காக்காய்க்கு ஒரு 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 காக்காவுக்கு ஆண்டவர் ஆர்டர் போடுவார். அது எங்கேருந்து தூக்கிட்டு வருமோ தெரியாது, கொண்டு அது கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு உதவியே கிடைக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எங்கேருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகாது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களோ, எங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது என்று நினைக்கிறீர்களோ, இவங்ககிட்ட இருந்தால் வரும், இவங்க தான் பிடுங்கி திங்கிற ஆட்களாச்சே, இவங்ககிட்ட இருந்தால் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி கிடைக்கவே முடியாது என்று நீங்கள் யோசித்திருக்கிற இடத்திலிருந்து தேவன் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு, ஆண்டவர் கட்டளையிட்டதுக்கு பிறகு அவங்களால செய்யவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னுடைய சபையில் ஒரு பெரிய தேவை வந்த பொழுது ஒருத்தர் சபைக்கு ஒரு பெரிய தொகையை அவர் காணிக்கையாக கொடுத்துட்டு போனார். ஐயா, ஆண்டவர் இதை கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு போயிட்டு அதை வச்சு இந்த பாஸ்டர் அந்த தேவையை எல்லாம் முடிச்சிட்டாரு, செய்ய வேண்டியது செஞ்சிட்டாரு. பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த ஆளுக்கு காணிக்கையும் கொடுக்க மாட்டான், தசமபாகம் கொடுக்க மாட்டான், சபைக்காக என்ன சொன்னாலும் கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துட்டு இருப்பான், எதையுமே செய்ய மாட்டானே, எப்படி இந்த ஆள் செஞ்சானோ அவருக்கே ஒன்றும் புரியலை. ஆனால் கொடுத்த ஆள் வீட்டில் போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, ஏன் தான் நான் பாஸ்டருக்கு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல, நான் எப்படி கொண்டு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஹல்லேலூயா. காக்காய்க்கு கட்டளையிடுகிற தேவன் எவ்வளவு கஞ்ச பிசினாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நம்மகிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒழித்து கொண்டிரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த காகங்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி உள்ள இடத்துக்கு பார்த்து தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை கேரித் ஆற்றண்டையில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருப்பான்னு சொன்னால் அவன் கொஞ்சம் நாளில் மயங்கி விழுந்து கிடந்திருப்பான். ஆனால் விடிய காலத்திலேயே அப்பமும் இறைச்சியும் வந்துடும். நான் நினைக்கிறேன் அப்படி காலையில் கொண்டு வர்ற அப்பமும் இறைச்சியும் காலையில் சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் போதுமானதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஈவினிங்கில் டின்னர் ரெடியாக இறங்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்துடுது. 3 வேளை ஆகாரத்துக்குரிய காரியங்களும் வந்துடுச்சு. 3 வேளையும் குடிப்பதற்கு தண்ணீர் உள்ள இடத்துக்கு தான் தேவன் கொண்டு போனார் என்பதை அதற்கு பிறகு அவன் புரிந்து கொண்டான்.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சில நேரத்தில் சில வறட்சியான பாதைகளில் தேவன் நடத்துகிறது போல இருக்கலாம். என்னை ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், ஏன் இந்த ஊருக்கு என்னை கொண்டு வந்தார், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே என்னை கொண்டு போனார், எதை நீங்கள் எப்படி யோசித்தாலும் தேவன் உங்களுக்கு 3 வேளையும் உங்களை போஷிப்பதற்குரிய இடத்துக்கு தான் தேவன் உங்களை கொண்டு போயிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் உங்களுக்கு மற்ற யாருக்குமே கிடைக்காததெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னை ஏன் இந்த பாதையில் கொண்டு போனார், ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலையில் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லுவார், உங்களுக்காக ஒரு காரியத்தை கட்டளையிடுவார். அந்த வார்த்தை, அந்த கட்டளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்படி இருக்கும் பொழுது தேசத்திலே மழை பெய்யாதபடியினாலே சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போயிட்டது. அப்போ சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போனது. அப்போ ஆண்டவர் நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சின்ன போராட்டம் உண்டாகிறதே அப்படிங்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போவுமே தேவன் உங்களை நல்ல பாதையில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு வறட்சி வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. தேவன் உங்களை அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போவார். அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போகும் பொழுது அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். உடனே, அதாவது சில பேருக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கணும். வனாந்தரத்தில் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது அங்கே செங்கடல் 2 பிளந்த உடனே ஒரு சந்தோஷம், பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி வந்த உடனே ஒரு முறுமுறுப்பு, அதுக்கப்புறம் பார்வோனுடைய சேனையை அவர் ஆண்டவர் செங்கடலில் மூழ்கடிச்சு போன உடனே கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கலன்னு ஒரு முறுமுறுப்பு, தண்ணி கிடைச்ச உடனே ஒரு துதி. இப்படி ஏறி இறங்குகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தத்தில் நன்மையை பெற்றிருக்கிற நாம் சில நேரங்களில் சில வறட்சியான சூழ்நிலைகள் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருங்க. நீங்கள் முன்னாடி பெற்ற நன்மையை விட அதிகமான நன்மையை பெறுகிறதுக்கு தேவன் உங்களை வழி நடத்துவார். அடுத்த கட்டத்துக்கு எப்பவுமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது ஒரு பிரசவ வழி, அது அடுத்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரசவ வழி. ஒவ்வொரு காரியமும் ஒரு வேதனை இல்லாமல், எந்த ஒரு வலி இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பொதுவாக ஊரில் சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின்னுவாங்க. வலி இல்லாமல் அடுத்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. இது உலகத்தானே சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படி நடத்தி கொண்டு வருவார். அப்போது யார் உங்களுக்கு உதவி கிடைக்கவே முடியாத இடத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவியை கொடுப்பார். அடுத்த காரியம் பாருங்கள், உதவி செய்ய முடியாதவர்களிடத்திலிருந்து உதவி கிடைக்க பண்ணுவார். அடுத்து நீங்கள் 8வது வசனத்துக்கு போனீங்கன்னா, அங்கே 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். முதல்ல காகங்களுக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதில்லை, அந்த இடத்துக்கு ஏற்கனவே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர், அந்த கேரித் ஆற்றண்டையில் இருந்த அதே கர்த்தர் தான் சாரிபாத் ஊருக்கு போகும்போதும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்டதான நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்களுடைய விசுவாசத்திலிருந்து நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. அங்கே ஏற்கனவே சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு குடும்பம், எலியாவுக்கு உதவி செய்கிறதுக்கு முடியாத ஒரு குடும்பம். ஆனால் எலியாவுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, அடுத்த கட்டம் அவனுக்கு உதவி செய்தது நிமித்தமாக, நம்ம டீட்டெயிலாக பார்க்க நமக்கு டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். அவனுக்கு அந்த உதவியை செய்தது நிமித்தமாய், ஒரு ஊழியக்காரனுக்கு கொஞ்சத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அந்த குடும்பம் கொடுத்தது நிமித்தமாய் அந்த வீட்டுக்கு பஞ்சகாலம் தீரும் மட்டும் ஒரு ஆசீர்வாதமும் குறையாதபடிக்கு இவனும் சாப்பிட்டு அந்த விதவையும் குடும்பமும் போஷிக்கப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கே எலியாவை கொண்டு போனார். முதலாவது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாக இருந்தது. இப்போது நீங்களும் போஷிக்கப்பட்டு உங்கள் மூலமாக அநேகர் போஷிக்கப்படுகிறதற்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் உங்களை இனி வருகிற நாட்களில் நடத்துவார். கடந்த நாட்களில் உங்களுக்கே போதுமானதாக இருந்தது. இனி மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு புதிய விசுவாசத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்போ நீங்கள் ஆண்டவர் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு வறட்சி வருகிறது போல் இருக்கிறதே, விதவைக்கு கட்டளையிட்டுன்னு சொன்னால் அங்கே அவளையே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளாச்சு, அவளால் எப்படி செய்ய முடியும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே,
உதவி செய்யவே முடியாதவர்களிடத்திலிருந்து தேவன் உதவியை கொடுத்து, உதவி செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்கு, அதாவது பொதுவாகவே ஊழியக்காரர்களுக்கு, சபைக்கு ரொம்ப கஷ்டத்திலிருந்து தசம பாகங்களில் காணிக்கைகளில் உண்மையாக இருந்த குடும்பத்தை படிப்படியாக தேவன் உயர்த்தி கொண்டு வந்து, அவங்க தனக்கே ஒன்றும் இல்லையேன்னு சொல்லக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். தங்களுடைய பஞ்ச காலத்தில், பட்டினியில், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த வறட்சியில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததினாலே அந்த குடும்பங்களை ஆண்டவர் அபரிமிதமாய் போஷித்து உயர்த்தி இருக்கிறார். அநேகர் சபையில் தசமபாகம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்ட்ட சாட்சி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தருக்காக இந்த காரியங்களை செய்தது நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அன்னைக்கு எங்களுக்கே ஒன்றும் இல்லைன்னு இருக்கும்போது நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்னு ஆண்டவர் சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சொல்லணும், அதுதான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா அவர் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை போஷிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நேற்று ஒரு கதையை நான் படித்தேன். அதாவது ஜப்பான் தேசத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் என்று சொல்லி ஒருத்தர் அவருடைய பார்த்த ஒரு விஷயத்தை சாட்சியாக அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய அந்த ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா வெறும் மரப்பலகைகளால் தான் வீடுகளை கட்டுவாங்க. அப்போ அவருடைய வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த மரப்பலகையெல்லாம் பேர்த்து அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள 2 லேயராக தான் வச்சு அதை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெளியே உள்ள கிளைமேட்டு உள்ளே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 லேயராக தான். இப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டுடியோவுக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 2 லேயராக 2 பலகையை வச்சு நடுவில் ஒரு சின்ன கேப் வச்சு பண்ணுவாங்க. அதுபோல் அவர் அந்த பலகைகளெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தாரு. அங்கே ஒரு பல்லி, அந்த பல்லி 2 பலகைக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் அது அங்கே இருக்குது. ஆனால் அது இவர் இதை ஓப்பன் பண்ண உடனே அது உயிரோடு இருக்கிறத அவர் பார்த்தார். உயிரோடு இருக்குது, அது ஏன் ஓட முடியலன்னு பார்த்தா, அவர் இந்த வீட்டை அவர் ரெடி பண்ணும் பொழுது இந்த பக்கம் இருந்து ஒரு ஆணியை அடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த இடத்துக்கு நேரம் அதை கிராஸ் பண்ணியிருக்குது. அதோடைய காலில் அந்த ஆணி இறங்கி இந்த பக்கத்து பலகையில் குத்திட்டு நிற்குது. இப்போ மேலேருந்து பார்த்தா தெரியுது ஆணி ஒரு காலில் குத்தி அது இருக்குது. அது ஓட முடியல. ஆனால் கிட்டத்தட்ட அந்த 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 பார்ட்டிஷன் அவர் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக அந்த பல்லி அங்கே தான் இருக்குது, ஆனால் அது உயிரோடு இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இந்த பல்லி உயிரோடு இருக்குது? 3 வருஷமாக எப்படி ஒரு எதுவுமே சாப்பிடாமல் அது உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளை, அது அவர் தனியாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. இதுக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பல்லி அந்த இடத்துக்கு வருது. அந்த பல்லியோட வாயில் ஆகாரம் இருக்குது. அது இந்த அடிபட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பல்லிக்கு அது ஆகாரம் கொடுக்குது. அது கொடுத்து அதுக்கு போஷிக்குது. அதை போஷித்து போகுது. அதுக்கு பிறகு பார்த்தா மத்தியானத்துக்கு மேலே கொண்டு ஏதோ ஒரு ஆகாரத்தை கொண்டு கொடுக்குது. சாயந்தரத்துக்கு பார்த்தா மறுபடியும் கொண்டு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது. அப்போ தான் அவர் யோசித்து பார்த்தாராம், ஒரு சாதாரண பல்லிக்கு ஆண்டவர் எதையோ கொண்டு அது துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்திருப்பாரானால் நம்மை போஷிக்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட இறங்குகிற தேவன், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாகன்னு சொன்னார். போரடிப்பதற்காக அது அந்த அந்த களத்தில் சுற்றி வரக்கூடிய மாட்டுக்கு கூட வாயை கட்டக்கூடாது, அது குனிஞ்சு அது ஆகாரத்தை சாப்பிடணும்னு சொல்லி மாடுகளுக்காகவும் கவலைப்படுகிற ஆண்டவர், காட்டு புஷ்பங்கள் மேல் அக்கறையாக இருக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகள் மேல் அக்கறையாக இருக்கிற தேவன், உங்களையும் ஆச்சரியமாய் கர்த்தர் போஷித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலையும் உதவி கொடுக்க முடியாதவர்களிடத்திலிருந்தும் உதவி கிடைக்க முடியாத இடத்திலிருந்தும் உங்களுக்கு நன்மைகளை வரப்பண்ண தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். அதே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், கிளையாத்தியின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியா எப்படி போஷிக்கப்பட்டான்னா, அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பார்க்க வேண்டுமானால் தினமும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கணும்.
அவருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவரோடு கூட நல்ல உறவு வைத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் பஞ்சமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த அந்த கொரோனா காலத்தில் பார்க்கும்போது எல்லா விசுவாச பிள்ளைகளும் சொன்ன ஒரு சாட்சி, வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, ஆனால் ஒரு நாளும் நாங்கள் பட்டினியாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் எங்களை போஷித்தார் என்று சொன்னது போல, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த பூமியில் ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கு ஆகாரம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் தேவையான காரியங்களை போஷிப்பது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்களையும் தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறபடினாலே சகலவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். நீங்கள் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்னாடி நீங்கள் நில்லுங்க, அவர் சமூகத்துக்கு வாங்க, அவரோட பேசுங்க, அவரோட உறவாடுங்க. அவருக்கு முன்பாக நிற்கிற எலியாவுக்கு போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, தேவாதி தேவனே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. தேசம் முழுவதிலும் பஞ்சம் உண்டாகும், பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே, பனியின் மூலமாய் உருவாகக்கூடிய ஆண்டவரே விவசாயங்கள் ஆசீர்வாதங்களும் இல்லாதபடி, மழையின் மூலமாய் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, வானம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே, உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய தாசனை போஷித்த தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவரோடு கூட தனிப்பட்ட முறையிலே உறவாடக்கூடிய ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அந்த தனி ஜெபங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படியாக, அவரோடு பேசுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்கும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி போஷிக்கப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது போல, எலியாவுக்கு வந்ததான தேவனுடைய வார்த்தை அவனை போஷித்தது. ஆண்டவரே, ஸ்தோத்திர, நன்மை கிடைக்க முடியாத இடத்திலிருந்து ஆண்டவரே, நன்மைகள் பறித்து கொள்ளப்படுகிற இடத்திலிருந்து கர்த்தர் நன்மையை பெற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உதவி செய்யவே முடியாத இடத்திலிருந்து உதவியை வரப்பண்ணி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவன் போஷிக்கப்பட்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அங்கிருந்த அந்த குடும்பத்தையும் போஷிக்க தேவன் அற்புதம் செய்தது போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் வார்த்தைகளை சொல்லி உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைகளுக்கான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஏற்கனவே உம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை நீர் கட்டளையிட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எப்போதும் உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாத்திரம் தங்களை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எதிர்பாராத ஆண்டவரே ஆச்சரியமான நன்மைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்று வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக உம்முடைய ஊழியக்காரனாக அடிமை இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானம் பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதிரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டு போவதாக. பிள்ளைகளை சுற்றிலும் உடைய மகிமை பிரகாசிக்கட்டும், உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.